பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடத்தனில் தவித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடொன்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அருமையான சகோதரிகளே, ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒன்று இருக்கிறாங்க. திரு அவை புனித வின்சென்ட் போல் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தவராகவும் அவர் சாதாரண குருவாக உருவாகி ஏழைகள் மட்டிலே அவர் மிகவும் கரிசனை கொண்டு அவருக்கு நற்பணி ஆற்றினியதை நாங்கள் அறிகின்றோம். அவர்தான் இந்த வின்சென்ட் போல் சபையினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். அவர் பிரான்ஸ் நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த உன்னதமான பக்தி சபை உலகளாவிய ரீதியிலே பரவி பல அன்பர்களுக்கும் குறிப்பாக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு துணை செய்து வருகின்றது. எனவே வின்சென்ட் போனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நாங்களும் அவரை போன்று அடுத்தொரு மட்டிலே கரிசனை கொண்டு குறிப்பாக ஏழைகள் துன்பப்படும் மட்டிலே கரிசனை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றவர்களாக வாழ இந்த பலியை நாங்கள் வரம் கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள முன்னாடும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருட்பணியானை உருவாக்கவும் அருட்பணியாளர் அமிர்த வின்சென்ட் போல் என்னும் புனிதரை திருத்தூதருக்கு உரிய நற்பண்புகளினால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்களுடைய உள்ளுணர்வுகளினால் நிரப்பு பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைப்பிடிக்கவும் அருள் புரிவீராக. உமோடு பரிசுத்த ஆவினக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருடைய திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 3 தொடக்கம் 11 வரை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு.
உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வரிந்து உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலாக என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பலரும் மீட்பெறும் அவரே, என் கேடயமும் புகழமும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 9ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 18 தொடக்கம் 22 அக்கால இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவரிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முக்காலத்து இறைவாக்கு ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறை அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார்.
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் சபை உரையாளர் நூலில் எடுக்கப்பட்டது. அதில் மிக அழகாக சொல்லப்படுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு. அந்த காலம் அது நடைபெறுவதற்கு நிறைவேறுவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். நாங்கள் அந்த காலத்திற்கு காத்திராமல் பொறுமை இல்லாமல் இருந்தால் அதனுடைய பலாபலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் நாங்கள் ஒரு வயலிலே விதைகளை விதைத்தால் அது அறுவடையின் காலத்திற்கு காத்திருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு போய் நாங்கள் அறுவடை விட்டேலார். பொறுமையோடு அதற்குரிய காரியங்களை செய்து காத்திரு. அவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் காத்திருத்தல் என்பது மிகவும் ஒரு தேவையானது, முக்கியமானது. எனவே நாங்கள் எத்தகைய மனப்பான்மையோடு காத்திருக்கின்றோம், எத்தகைய மனப்பான்மையோடு அந்த காத்திருத்தலுடைய அந்த காலத்தை, நம்முடைய ஒவ்வொரு விதமான காலத்தை எப்படி நாங்கள் பயணிக்கின்றோம். அந்த காலத்தில் வருகின்ற இன்பமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், நலமாக இருக்கலாம், எல்லாமே எங்களுடைய காலத்தினுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய சில 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 செயற்பாடுகள், சில சில அழகுகள் என்று சொல்லலாம். எனவே அவற்றை நாங்கள் நல்ல முறையாக அனுசரித்தால் எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி, நிறைவு, வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியான நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னை யார் என்று சில இடத்திலே கேட்டார். ஒரு அடிப்படையான கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார், நான் எங்கே சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பாதை எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கிறது. அதான் இயேசுனுடைய பார்வை. தன்னை பற்றி மக்கள் என்ன கருதி கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பணியை பற்றி, தந்தையினால் அனுப்பப்பட்ட என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை ஒரு கருத்து கணிப்பு செய்ய முயற்சித்தார். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கணவன் மனைவிகளிடத்திலே நான் யார் என்று நினைக்கிறீர் என்று நாங்கள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, ஆசிரியர் மாணவரிடத்திலே, ஆசிரியரிடத்திலே கேட்கின்ற பொழுது நாங்கள் சரியான பாதையிலே பயணிக்கின்றோமா, நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது துணையாக அமையும். எனவே ஆண்டவருடைய பார்வையிலே இறைவனங்களுக்கு தந்த காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி காலம் கனிவதற்கும் அது நிறைவடைவதற்கும் நாங்கள் விட்டுக் கொடுப்போம். எங்கள் வாழ்க்கை நாங்கள் எங்களை யார் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பயணம், விசுவாச பயணம், வாழ்க்கை பயணம் எப்படி அமைந்து கொண்டிருக்கின்றது, சரியாக அமைந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாங்கள் அடுத்த இடத்திலே கேட்டு நாங்களும் உள்ளார அதை கேட்டு வினவி அதன் வழியாக ஒரு நல்ல பயணத்தை மேற்கொண்டு என்னுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி வாழ இந்த பலியிலே செபித்துக் கொள்ளுவோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பதை கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். இருப்பதை கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். சகோதர சோழனுடைய முழுதுமான இத்திருப்பலி இல்லாமல் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித
இறைவா, புனித வின்சென்ட் தன்னுடைய வழிபாட்டிலே கொண்டாடிய மறை நிகழ்வுக்கு ஏற்றவாறு வாழ செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலை நாங்களும் உமக்கு வந்த காணிக்கையாய் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதன்மை மீதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முதறக்க மீதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாமது மாண்பை வானவர் புகழ்கின்றனர். தலைமை தாங்க ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோருடைய திறமும் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபங்களும் ஒன்றாக கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவருடங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்வு இறைஞ்சி புகழ்ந்துரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்வழிகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மன்னகமும் அதனும் ஆட்சியார் நிறைந்துள்ளங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சிறிது கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து முன் நமக்கு நன்றி கூறி தாம் சூழலுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமண நன்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவங்களை ஏற்றுக்கொண்டிருவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்ஸ் எங்களா ஞான பிரகாசம் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் முதிரவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீர் அழைத்து கொண்ட அந்தோனி பிள்ளை, அன்னம்மா, பட்ரிக், சுபேந்திரன், சிமியோன், ஆண்டனி, டன்சன், டயஸ் ஜான், ஜக்கோ அன்னம்மா, அடைக்கல மரியை, ஜெனிஸ்டன், எதிர்மன சிங்கி அன்னமலர், இன்னுமாக லில்லி தவசாய், மேரி ஆக்னஸ், அந்தனி, நேசரட்னம், மரியாமுல்லை இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக கொண்டாடிக்கொள்ளும் யாவரும் இறைவனுடைய திருமகளோடு அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் துயிலுள்ள மங்கள் சகோதர சகோதரிகளை மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டுமுடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவராமுடைய யோசேப்பின் திரு தூதர்கள்,
நாங்கள் விழா கொண்டாடப்படுத்த வின்சென்ட் போல் மது பங்கின் பாதாடி திருமலுக்கு யோவான் மற்றும் முழுத அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பினங்களில் தொண்டப்பட்டு இயேசு கற்பித்த பிரகாரம் உன்னத தந்தை நோக்கி நம்பிக்கையோடு செபிப்போம். உள்ளத்திருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் துயரென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரை நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரியுமை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் அச்சமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிற அமைதியை உங்களுக்கு அளிக்கும் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமடுத்து அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டா? உலகின் பாவங்களை போக்கும் உறவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் உறவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் உறவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லியலும் நிதான்மானமும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே,
உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் வா, அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். நெல்லை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாழுவேன், என்ற உணர்வோடு போராடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாழுவேன், என்ற உணர்வோடு போராடுவேன். உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவினால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம்முடைய திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டு நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எல்லோரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனையும் அயலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல் செபம். உன்னகத்திருக்கிற தந்தையே, உம் திருமகனும் உங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் மதரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாரணமும் படைப்பு அனைத்தும் பெற செய்திரளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மேல் பொழிவீராக. யூபியில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயனான எம்மிடம் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் மீதும் பொழியப்படுவதாக. போடும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனான நமக்கு பிடித்தாக. இளைகளின் நண்பரை நாம் போற்றுகின்றோம். இளைகளின் நண்பரை நாம் போற்றுகின்றோம். ஏழ்மையினை அகற்றிட விவரம் கேட்போம். இளைகளின் நண்பரை நாம் போற்றுகின்றோம். இயேசுவிற்காய் எம்மை நாங்கள் தாழ்த்திடவும், பணிவாழ்வில் உப்பாகி கரைந்திடவும். இயேசுவிற்காய் எம்மை நாங்கள் தாழ்த்திடவும், பணிவாழ்வில் உப்பாகி கரைந்திடவும். சிலுவையை தாங்கி எம்மை இழந்திடவும், சிலுவையை தாங்கி எம்மை இழந்திடவும். வின்சென்டி போல் புனிதரே அருள் தாரும். ஏழைகளின் நண்பரை நாம் போற்றுகின்றோம். ஏழைகளின் நண்பரை நாம் போற்று
போற்றுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.